ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார்? அப்புதியடிகள். மறைவழி என்னும் ஆங்கில கதையை தழுவிய நூல் எது? மனோன்மணியம். சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாரிடுமோ, இது யாருடைய கூற்று? சாலை இளந்திரையன். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? பேச்சுக்கலை. அசுவினி முதலான 27 மீன்களுக்கு பண்டை தமிழர் டேஷ் என்று பெயரிட்டனர்? நாள் மீன். குறும்பொறை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் யார்? ஓரி. பெருநாரை பெருங்குருகு முதலியவை டேஷ் ஆகும்? இசை நூல்கள். கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? சேரமான் காதலி. ஆயம். உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தோழியர் கூட்டம். இயேசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர்களை தேர்ந்தெடுக்கவும். கீழக்கரை பட்டினப்பாக்கம். மேழி என்பதன் பொருள் யாது? கலப்பை. ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார்? பெரியாழ்வார். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை யாது? கலித்தாழிசை. மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்து மாலையை யாருக்கு பரிசாக அளித்தார்? குமரகுருபரர். யாருமில்லை தானே கள்வன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர் யார்? அரவண அடிகள். பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம் எது? செங்கீரை பருவம். ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாலசுப்பிரமணியம். நீதி திருக்குறளை நெஞ்சாரத் தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று கூறியவர் யார்? கவிமணி. இந்திய அரசின் ஞானபீட பரிசு பெற்ற முதல் தமிழன் யார்? அகிலன். எட்டயாபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர்.
வீரமாமுனிவர் தமது எத்தனையாவது வயதில் தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படைத்தார்? 30. இந்திய தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. பாரத ரத்னா விருது யாருடைய 100வது ஆண்டு பிறந்த நாளன்று வழங்கப்பட்டது? ஜி.எல். நந்தா. பல்வந்த ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? 1956. மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது துணை பிரதமராக இருந்தவர் யார்? சௌத்ரி சரண் சிங். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். முதன்மை தேர்தல் ஆணையாளர் நியமிக்கப்படும் காலம்? ஆறு ஆண்டுகள். வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார்? 1856. தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு? 1928. தில்லையாடி வள்ளியம்மையின் சொந்த மாவட்டம் எது? தஞ்சாவூர். வாஞ்சிநாதன் யாரிடம் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார்? வாவேசு ஐயர். பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். அரசியல் சாசன வசதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 243B. எந்த விதி ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி கூறுகிறது? தேங்க்யூ.